புது பிள்ளைங்களா கொண்டு வந்திருக்கீங்க. கோடி சோதனை சப்பா அதுக்கு நமக்கு ரெண்டு தொடர்ந்து இந்த புது பிள்ளைங்க எல்லாம் வர கிருப பாராட்டுங்க. பைபிள் ஸ்கூல் போகிற சந்தோஷமா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நான் எப்பவும் வருவேன்னு சொல்லணும் ஏசப்பா. அதுக்காக நன்றி. ரெண்டு பேரும் விசேஷம் பிள்ளைங்க ரட்சிங்க. குட்டி சாமியை ரட்சித்த கத்த மகனோடு பேசுனீங்க, சத்தத்தை கேட்டாரு. அவனோட வருங்காரியங்களை குறித்து அப்பா ஏழு குடும்பத்துக்கு என்ன சமைக்கிறது குறித்து அந்த குட்டி சாமியோட கதை பேசுறது போல இந்த பிள்ளைங்க ஒவ்வொருவோட கதை பேசுங்க. விஷயத்துக்கு பயன்படுத்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. தேவ நான் மகிமைப்பட கிருபை செய்ய எல்லாம் கண்ண முடிங்க. ஏசப்பா தான் வருவார். ஏசப்பா சாமி தெய்வம் ஆண்டவர் கர்த்தர். பயப்படும். ஏசப்பா உங்களுக்கு நன்றி சுகமெல்லாம் அறிக்கை கொடுங்க. அப்பா நம்ம அதிக அறிவு நிரப்புங்க. சின்ன பிள்ளை வளராதபடி அப்பா சிறு வயசுலேயே ரட்சகராக இருக்குது. ரட்சிப்பை கத்துற ஈவேசெல்லாம் ரட்சிக்க கத்துறதுக்கு பயப்படுற பயம் உண்டாகட்டும். விசேஷமாக இந்த பிள்ளை சுகமெல்லாம் அரைக்கும் கூட இந்த மாநிலங்களை தலைமைக்கு விலைக்கு பாதுகாப்பு வெயில் அப்போட நடத்தியப்பா. இந்த வெயில் வேகத்தினால வியாதிகள் தலைகளை தாக்கிட்டு இருக்கு. அப்பா கட்டி மஞ்சகாமலை அம்மங்கிட்ட அப்படின்னு பல வியாதிகள் அந்த வியாதி வராதுக்காகட்டும். சுகருங்க ப்ரெஷருங்க லோ சுகருங்க லோ ப்ரெஷருங்க பல வியாதிகள் உருவாகுது. ஏசப்பா வெயில் அவர் தனிச்சு அதில் எங்களுக்கு வியாதிகள் தலைமை ஏற்படாது. பாதுகாத்துக்கொள்ளுங்க. ஸ்கூல் போகும்போது பாதுகாத்துக்கொள்ளுங்க. விசேஷ ஞான திருப்பங்களை கொடுங்க. ஞாபக சக்தி கொடுங்க. நல்லா படிக்கிற ஸ்கூலில் ஃபஸ்ட்டு பசங்களை திருப்ப செய்யுங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் விளையாண்டு ஃபஸ்ட் மார்க் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கி திருப்ப செய்யுங்க. வைத்திய நாட்கள் நிரப்புங்க. வேதத்தை நிரப்புங்க. ஆசீர்வதிங்க. குடும்பத்தில் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. நான் மகிமைப்பட நம்ம செடிக்க விசேஷமாக அந்த பைபிள் எழுத போகிறேன். 10th எக்ஸாம் எழுத போகிறேன். பிளஸி ஜெஸ்ஸி ஜூலிகா சோதரா இங்கேயும் இந்த சிங்கத்தில் எத்தனை பிள்ளைங்க 10th எக்ஸாம் ஃபேஸ் பண்ணாங்க. 11th 12th நாளைக்கு திங்கக்கிழமை எக்ஸாம் பண்ணாங்க. திங்கக்கிழமை 10th செவ்வாய்க்கிழமை 11th புதன்கிழமை 12th அதே சொன்னாங்க. ஏசப்பா தொடர்ந்து எக்ஸாம் ஆசிரிச்சு கொடுங்க. ஞான புத்தி வெளியே கொடுங்க. ஞாபகத்தை கொடுங்க. எக்ஸாம்களை கடந்து போங்க. கரங்களை பிடிச்சி எழுதுங்க. சிந்தையில் என்னென்ன உணவுகளை ஆன்சரை வைங்க. சொல்லிக் கொடுங்க. ஏசப்பா தெரியாத கொஸ்டின்ஸ் அறியாத கொஸ்டின் எப்படி எழுதணும் கற்றுக் கொடுங்க. எந்த கொஸ்டின்ஸ் விட்டுட்டு வராதபடி எல்லாத்தையும் எழுத திரும்ப பாராட்டுங்க. டைம் கீப்பப் பண்ணி எழுத திரும்ப செய்யுங்க. கொஸ்டின் நம்பர் ஒழுங்க போட பேஜ் நம்பர் ஒழுங்கப்பட்டு விஜய் நம்பர் ஒழுங்குல திரும்ப பாராட்டுங்க. ஆசீர்வதி அதிக மதிப்பு எடுத்து அந்த ஹைஸ்டடி ஆசிரிச்சு கொடுங்க. நம்ம என்ன படம் ஆமீன் ஆமீன் ஆமீன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தூங்குறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அவுட்டே ஏனோ உமது அன்பை நான் மறப்பேனோ உமது அன்பை மண்டிடுவேனும் பாதத்திலே மண்டிடுவேனும் பாதத்திலே எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை எபினேசரே ஆராதனை என் துணை எட்டதரே அதனை இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வலியொன்றும் அறியாமல் தவிக்கையிலே இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வலியொன்றும் அறியாமல் தவிக்கையிலே மறந்தீரோ என்று நான் அழுதேனையா மறந்தீரோ என்று நான் அழுதேனையா மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேனோ உமது அன்பை மண்டிடுவேனும் பாதத்திலே மண்டிடுவேனும் பாதத்திலே எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை. அல்லேலூயா. எப்படி பண்ணீங்க எல்லாரும்?
மரப்பேன உனது அந்த அம்மா குழம்பு வச்சாலா கறி ஒழுங்கா சூப்பாங்க எலும்பெல்லாம் தின்னாம இருப்பேன் கறி ஒழுங்கா தின்னாமா வீட்டுக்கு போனால் பண்ண கிடைக்குமா போனால் ஐயோ ட்ராமா ஓடுமா சினிமா ஓடுமா இது நினச்சி வந்தீங்களா அது என்ன வந்தீங்க எல்லாரும் அப்போ யாரை நினைச்சிட்டே இருக்கணும் ஏசப்பாவை நினைக்கணும் பாடும்போது மறப்பேன உமது அன்புங்கும் போது நம்ம அழுதுகிட்டே ஏசப்பா நீ நல்லவர்களா உமது அன்பை மறக்க முடியுமா அவர் தான் நமக்கு எல்லாம் தருவாரு எங்கள் அம்மா அப்பா சம்பாத்தியம் பண்ணாலும் தர்றவனும் அம்மா அப்பாவுக்கு சம்பாத்தியம் பண்ண பலன் கொடுக்குறது யாரு ஏசப்பா தான் சரியா சுகம் கொடுக்குறது யாரு ஏசப்பா கடல் தொழிலுக்கு போட்டு பத்திரமா கொண்டு கரை சேர்க்கிறது யாரு ஏசப்பா தான் எத்தனை காற்று புயல் மழை அத்தனை ஆபத்துலாம் காப்பாற்றி நம்மளை பாதுகாக்கிறது யாரு ஏசப்பா தான் அப்போ நீங்கள் கேட்குற ட்ரெஸ்ஸை அம்மா அப்பா வாங்கி கொடுக்காங்க நல்ல ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்காங்க உங்களுக்கு என்னென்னு செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கு யார் காரணம் ஏசப்பா அப்போ நம்ம ஏசப்பாக்கு நன்றி செலுத்தணும்ல அவனோட அன்பை மறக்கவே முடியல அப்படிதானே அவன் ஏசப்பா சொல்லிட்டு அவன் அம்மா அப்பா தருவாங்களா எத்தனையோ அம்மா அப்பா பொல்லாத அம்மா அப்பாவும் இருக்காங்க ஆனால் இந்த அம்மா அப்பா நல்லவங்க சொல்கிறாங்க எத்தனையோ அம்மா அப்பா பொல்லாதவங்க வெள்ளி கேரக்டர்லாம் இருக்காங்க பிள்ளைகளை போட்டு அடிக்கிறது பிள்ளைகளை கவனிக்காமல் இருக்கிறது பிள்ளைகளை அன்பு செலுத்தாமதுனாலே அந்த வீட்டில் நடக்குது அப்படிதானே சில வீட்டில் பிள்ளைகளுக்கு அம்மாவே பிடிக்காதுப்பாங்க நான் ஆச்சரியப்படுவேன் எங்களுக்கும் அம்மா பிடிக்கும் அப்போ சில பெரிய அக்கா அம்மா தான் சொல்லிக்கிறாங்க எனக்கு அம்மானே எனக்கு பிடிக்க எரியும்பாங்க அப்போ நாங்கள் சொல்லுவோம் ஏன் அப்படி சொல்கிறீங்க பாவம் அம்மா நல்லவங்க அப்படிங்க ஆனால் அவங்கள அன்பு செலுத்துறேன் அவங்க நேசிக்கலையா உங்கள் வீட்டில் அம்மா நல்லா அன்பு செலுத்துறாங்களா உங்க வீட்டுல அம்மா எல்லாம் நல்லா அன்பு செலுத்துறாங்களா நேசிக்காங்களா எல்லாம் வாங்கி கொடுப்பாங்களா எனக்கு அப்பா தான் பிடிக்கும் சரி அப்பாவும் சரி அம்மாவும் சரி தான் நான் அப்படி வித்தியாசப்படுத்துறேன் ரெண்டு பேரும் பிடிக்கும் ஓட்டு போட்ட 2 பேருக்கும் ஓட்டு அம்மாவுக்கு ஒரு ஓட்டு அப்பாவுக்கு ஒரு ஓட்டு ஒண்ணு வலது கை ஒண்ணு இடது கை அவ்வளவுதான் ரைட்டா சரி அப்ப பாத்தீங்களா அப்ப நமக்கு யாரு எல்லாம் வாங்கி தரது யாரு கத்துறதான் யாக்கோபு எங்க இருக்கிறாரு மாமா வீட்டுல இருக்காரா மாமா பேரு யாக்கோபு வந்து பிரயாணம் பண்ணி வந்துட்டு இருக்காரு சரியா அந்த இடத்துக்கு வரும்போது அங்க என்ன செய்வாரு மாமா விட்டு பரப்பிட்டு வரும்போது தேவ தூதர்கள் வர்றாங்க சரியா யார் வரா தேவ தூதர்கள் ஒரு தூதனா நிறைய தூதர்களா தேவ தூதர்கள் அப்படின்னா நிறைய தூதர்கள் அப்படிதானே ஏதாவது தூதர்களை பாத்திருக்கீங்களா எங்க பாத்தீங்க ஸ்கூல் போறோம் இல்லையா ஆல்மாவடி கட்ட விட்டலையா என்ன செஞ்சுட்டு இருக்காரு தூதன் நின்றுட்டு என்ன செய்யறது காலம் முதுறதா அப்ப பாருங்க அங்களா கவனிக்கலாரும் தூதர்கள் அழகா இருக்கு என்ன செஞ்சாங்கன்னா யாக்கோபு பிரயாணப்பட்டு யார் பிரயாணப்பட்டு போனாங்க அவனும் பக்காதீங்க பாடம் கவனிக்க முடியாது பிரயாணப்பட்டு யார் போயிட்டு இருக்கா உங்க அம்மாவா உங்க அப்பாவா யாக்கோபு போறாங்க பிரயாணப்பட்டு போகும்போது யாரு அவங்க சந்திக்கிறா தூதர்கள் நிறைய தேவ தூதர்கள் சந்திக்கிறாங்க சரிங்களா அந்த இடத்துக்கு என்ன பேர் தெரியுமா மக்னாயிம் சந்திக்கிற அந்த தேவ தூதர்கள் நிறைய போன இடத்துல சந்திக்கிறதுக்கு மக்னாயிம் என்று பெயரிடுறோம் மக்னாயிம் அப்படி நல்ல கேப்ப திரும்ப மக்னாயிம் என்றால் தேவனுடைய சேனை தேவ சேனை சரியா தேவனுடைய சேனை ஏன் தேவனுடைய சேனைன்னு பேர் வைக்கிறாரு ஏன் தேவனுடைய சேனை பேர் வைக்கிறாங்க தேவனுடைய சேனை ஏன் பேர் தூதர்களை பார்த்தனால நிறைய தூதர்களை சேனைன்னு என்னது நிறைய நம்பர் கவுண்ட்லெஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க புத்திரலாம் வந்திருக்கிறாங்க சரியா அந்த தேவனுடைய சேனை யாரு நிறைய தூதர்கள் அங்க வந்ததுனால தேவனுடைய சேனை என்று பெயரிடுறான் சொல்லுங்க போய் ஆன்சர் அந்த இடத்தின் பேர் என்ன அப்படியே என்ன அர்த்தம் தேவனுடைய ஏன் தேவனுடைய சேனை பேர் விட்டான் கணக்கான 100கணக்கானவர் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க யாருடைய பிரயாணத்துல யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவதூதர்களை சந்தித்தார்கள் உங்களை யார் தேவதூதர்கள் சந்திச்சாங்களா நீங்க அடுத்து கண்ணீர் வடிக்குள்ள சந்திச்சாங்களா வேதனையோட இருக்குள்ள ஆகார என்ன செஞ்சாங்க சந்திச்சாரு ஆகார ஏன் அழுகுறாங்க சரி அப்ப இவங்க என்ன செய்யறாரு சந்திக்கிறாரு சந்திச்ச உடனே நல்ல கவனிங்க இவர் என்ன பண்றாரு எங்க போயிட்டு இருக்காரு யாக்கோபு அவங்க அண்ணன் மக்னாயின்னு தேவசேனை சரியா இவங்க அண்ணன் வீட்டுக்கு போறாரு தன்னுடைய தகப்பனார் வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு அங்க யாரு இருக்கா அண்ணன் பேர் என்ன ஏசா என்ன செய்வேன்னு சொன்னாரு யாக்கோபு கொலை பண்ணிடுவேன்னு சொன்னாரு எதுக்கு அந்த சேஷபுத்திர பகத்தை ஏமாத்தி வாங்கிட்டாரு
அப்படிதானே? கூழ் கொடுத்துட்டு சேசப்பத்தை வித்துட்டான். வேற என்ன பண்ணாரு? அப்பாட்ட போய் ஆசீர்வாதத்தை பிடிக்கிட்டான். உடனே என்ன மரமால அப்ப தீர்த்து கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி கொலை எண்ணத்துல இருக்கிறான் அண்ணன். அப்படியே நல்லதா? கொலை செய்யலாமா? உங்க தங்கச்சி, உங்க தம்பி, உங்க அண்ணன், அக்கா எல்லாரும் பண்டம் கொடுக்குறாங்க, ஸ்நாக்ஸ் வைக்காங்க, கொடுக்குறாங்க. அடிக்கலாம். இப்ப நானா எங்க வீட்டுல வந்து என்ன செய்வேன் தெரியுமா? திங்க தெரியாது, ஸ்நாக்ஸ் தான் கொடுத்தா. அப்படியே என்ன தெரியுமா? எல்லாரும் அப்படி உட்கார்ந்து இடத்த அசையாம திணிச்சு எழுந்திரிச்சிருவாங்க. நான் எனக்கு கொஞ்சம் தான் எடுப்பேன். அது வச்சு நாளைக்கு தூங்கலாம், பிறகு தூங்கலாம், இப்படி பாதுகாக்கிறவன். அது எங்களாமோ கடைசியில பூசணம் பூத்துரும். நானும் தம்பி ட்வின்ஸ் நினைச்சு எடுத்துட்டுருவோம். நான் வச்சு எடுத்துட்டு பார்த்தா பண்டமே இருக்காது. அழுவேன் அழுவேன். கடைசி பார்த்தோன்னா இடத்த பார்த்தாம விட மாட்டேன்ல, பாக்குறோமா அப்படின்னு வெறும் குடம், தண்ணி இல்லாத குடம் இருக்கும்ல, அதுக்குள்ள கொண்டு வைப்பேன். டாக்டர் எடுத்துருவான். வைக்கிறது தெரியவே செய்யாது. எப்படி எடுத்தாலும் அவனை கூட்டு வந்தாலும் விசாரிச்சோம். எங்க வச்சாலும் எடுத்து திங்கிய. எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னா, எறும்பு போற இடத்தையே பார்ப்பானோ. எறும்பு எங்க போகுது, எறும்பு மொக்கி ஒரு இடத்துல போய் கூட்டமா ஒரு இடத்துக்கு போனா இங்க பண்டை இருக்குன்னு அனுப்பிச்சிருவாங்க. உடனே அந்த இடத்த திறந்து பார்த்தா பண்டை இருக்கும். எறும்பு தப்பி போவதில்லை. ஏதாவது ஸ்நாக்ஸ் இடத்துல கரெக்டாக மொய்க்காலும் சோறு, இந்த தேங்காய் கடந்தா அப்படி எச்சிக்கும் எறும்பு போய் மொய்க்கும். அப்படிதான் இந்த கறி திண்டு போட்டாலும் சரி, மீன் எலும்பு திண்டு போட்டாலும் எறும்பு வரும். ஆனால் அது இல்லைன்னா இல்லை, இருக்கிற இடத்துல பண்டை இருந்தால் எடுத்து லக்கு அடிச்சுட்டு சொல்லி யார் பண்டை வந்து நமக்கு தான் எடுத்துன்றது. அப்படி உண்டு. அப்போ அதேமாரி தான் இவர் என்ன செய்றாரு? ஆனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, குழந்தைன்னு அலையக்கூடாது. வெட்டுவேன், குத்துவேன், விடக்கூடாது, அடி நொறுக்கிடுவேன் அப்படின்னு. அது எங்கள் அக்கா என்ன செய்வாங்க தெரியுமா? நான் என்ன ட்ரெஸ்ஸு எடுக்கிறேனோ, இப்போ தீபாவளி கிறிஸ்மஸ் நாங்கள் வந்து ஆரம்பத்தில் பிந்துவதாக இருந்தோம். அதுக்கு கூட ஏசப்பா ஏற்றுக்கணும், சரிங்களா? ஏசப்பா ஏற்றுக்கொண்டு கிறிஸ்மஸ் கொண்டாடுவோம். அதுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கும்போதும் நான் எங்கள் அம்மா எல்லாம் கடையில் கொடுத்து ட்ரெஸ் எடுக்காமல் வச்சுக்கோங்க. கடையில் எந்த ட்ரெஸ் எடுத்துக்கிட்டோம், எனக்கு இது பிடிக்குமோ, நான் அது பிடிக்கும், அப்படி தான் எடுப்போம். நான் எடுத்து முடிச்சு பில்லாம் போட்டு வந்து எங்கள் அக்கா சொல்லுவோம், ஒன் ட்ரெஸ் தான் பிடிச்சிருக்குன்னு அல்வா. எனக்கு ஒன் ட்ரெஸ் தான் பிடிச்சிருக்கு, எனக்கு தாங்கப்பா. அந்த இடத்துல ட்ரெஸ்ஸை மாற்றிடுவோம். என் ட்ரெஸ்ஸை அவட்ட கொடுத்துருவேன், எங்கள் அக்கா எனக்கு தந்துடுவான். அது சொல்லுவோம், சரி சிரிப்பா, எப்போ நீ ட்ரெஸ் எந்த ட்ரெஸ் எடுத்தால் உன் ட்ரெஸ்ஸை எனக்கு அழகாக இருக்கும், வந்து கொடுக்க முடியாதுமா. அப்போ பாருங்க, அதுக்காக நம்ம கொலைச்சிவேன், கூத்தடிப்பேன், கொன்றுவேன் அப்படின்னு நினைக்கலாமா? நினைக்கக்கூடாது, சரியா? ஆனால் ஏசாக்கு பயங்கர கோபம் அவன் மேலே, அப்படித்தானே? ஏன்னா ஆசீர்வாதத்தை பிடிங்கிட்டானே அப்படின்னு. சேஷபுத்திரமானது கூட கவலைப்படலை, அப்பா இருந்த ஆசீர்வாதத்தை ஏமாற்றி ரொம்ப கோவம். அப்போ பாருங்க, அந்த அண்ணனை சந்திக்க யாக்கோப்பு போய்கிட்டு இருக்கான். கொலை பண்ணிடக்கூடாதுதா. யாக்கோப்புக்கு எத்தனை பொண்டாட்டி? 2 பொண்டாட்டி. என்னடா ஒரு பொண்டாட்டி தானே இருக்கும், எத்தனை பொண்டாட்டிங்க இருக்கீங்க? 2 பொண்டாட்டி. 2. முதல் பொண்ணு கரெக்ட் தான். 2 வேலைக்காரி. முதல் பொண்டாட்டி பாருங்க, ஈசாக்கா, லாபால லாபே லாகே எப்படியோ ப்ரொனன்சியேஷன் உச்சரிச்சு அது பக்கத்துல லேயா கரெக்ட், வெரி குட். லாபே நான் சொன்னது வந்து அடிச்சா. அடுத்து இவன் அடிச்சா. லேயால் ராகேல், சரிங்களா? வெரி குட். லேயாலுக்கு கண்ணு எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி பார்வை, அப்படிதானே? கூச்ச பார்வை. ராகேல் எப்படிப்பா? அழகா இருப்பா, ரொம்ப அழகியனே. அப்ப நாமளும் அழகிய இல்லைன்னா கஷ்டமா? இல்ல நம்ம யாருக்கு அழகு? காக்காக்கு தன் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம், நம்ம அம்மா அப்பாக்கு கற்பா ஓட்டப்பள்ளியா பிறந்தான் செய்தான், சொத்த பள்ளியில பிறந்தான் செய்தான். இப்ப சாக்லேட் தின்னு தின்னு சொத்தையாட்டு வச்சுக்காங்க, கொக்கா தின்னு. அப்ப அம்மா வேண்டாம்வாங்களா? பிடிக்கும், அப்படித்தானே? எல்லாருக்கும் எல்லாத்தையும் பிடிக்கும், அப்படித்தானே? என்னம்மா, அப்படித்தானே? இப்ப இயேசுவுக்கு ரொம்ப பிடிக்குமா? சரியா? இப்ப பாருங்க, சரி, இப்ப அவங்க என்ன செய்யறான்? 2 மனைவி. எத்தனை வேலைக்காரி? 2 வேலைக்காரி. ராகேல் 2 பேரும் யாக்கோபு மனைவி ஆயிட்டாங்களா? மனைவி ஆயிட்டாங்க. அவங்களுக்கு பிள்ளைகள் இருக்கு, அப்படிதானே? எல்லாம் சேர்ந்து எத்தனை பிள்ளையோட பிரயாணம் பண்ண போயிட்டு இருக்காங்க? 11. அதாவது போற வழியில தான் ஒரு பிள்ளை பிறக்கும். ஆமா, பொம்பளை பிள்ளை. பொம்பளை பிள்ளை இல்ல, பென்யமீன். லேயாளுக்கு பொம்பளை பிள்ளை பிறக்கும் இல்ல? லேயாளுக்கு பொம்பளை பிள்ளை உண்டா? ஆமா, தீனாள். தீனாள், சரியா? பேசுறீங்கம்மா. என்ன நவுண்டுவாங்க?
பாப்பா கொஞ்சம் பெருசா இருக்கும். நீங்க பம்மெல்லாம் காட்டாதீங்களா? ஆமாங்க இங்க இருங்க. கவனிங்க. அப்ப தீனா சரிங்களா? அவளுக்கு லேயலுக்கு பிறகு பொம்பளை பிள்ளை பேர் என்ன? சரிங்களா? அது கவுண்டிங்ல வரல. ஏன்? இந்த 12 பிரபுக்கள் 12 கோத்திரமா பிரிக்கும் போது ஆண்கள் தான் வர்றாங்க. தீனால அந்த லிஸ்ட்ல இல்லங்க அவளுக்கு. ஆனா இந்த கோத்திரத்துல பேர் சொல்லப்படல. இப்ப 11 பிள்ளைகளோட தீனாலோட நினைச்சுறாங்க பிறட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. சரியா? யாரை சந்திக்க? ஏசாவை. ஏசா என்ன செஞ்சுருவாங்க? கொலை பண்ணிதான் பயப்படுறாங்க. கொலை பண்ணி இப்ப என்ன செய்யறாங்க? ஒரு நாள் கவனிங்க. அப்ப எல்லாரும் அவனுக்கு இருக்கிறாங்க அப்படிதானே? இப்ப யாக்கோபு போயிட்டு என்ன செய்யலாம்? ஒரு ஆளை அனுப்பி ஏசாட்ட சொல்றான். இப்படி சொல்லிட்டு வா அப்படின்னு. அந்த ஆள் திரும்பி வந்து சொல்றாரு, ஏசா உன்னை சந்திக்க வராரு. ஏசா உன்னை சந்திக்க வராரு. எத்தனை பேர் வராரா? 400 பேரை கூட்டிட்டு உங்களை எதிர்கொண்டு வராரு அப்படின்னு. எத்தனை பேரை கூட்டு வராரா? 400 பேர். யாரை சந்திக்க? யாக்கோபை சந்திக்க. 11 வருது. இவன் பயந்துட்டான். வச்சுட்டா 400 பேர் வராங்க, அவனை தான் முடிஞ்சு அப்படின்னு சொல்லி பயந்து நடுங்கி நினைச்சிடான். 2-3 பகுதியை பிரிக்கிறாங்க. வேலைக்காரி கவனிங்க. ஜோல் உட்காருமா. நல்ல பையன்ல நம்ம என்னன்னு பாத்துக்கலானே. முடிஞ்ச பேரு பாப்போம். அவன் வந்து ஏசா பாத்துக்கா. ஏசா கேரக்டர் டாக்டர் வெளியே வந்துட்டு இனி எப்படி ஆச்சப்பரிச்சிருக்கலாம். நாங்க எவ்வளவு பணிவோட பாக்குறோம். அவன் வந்து அவன் கரெக்டா ஆமா செஞ்சிரும் ஜோயல். நானும் உன் பக்கம் தான். சிரிக்க கூடாதுல்ல. கஷ்டப்பட்டவங்களுக்கு நம்ம துணை செய்யணும்ல. அவங்க முடியாம தானே போறாங்க. அவங்க குளிச்சதோ ட்ரெஸ் நம்ம பார்த்து சிரிக்க கூடாது. சிரிக்கவே இல்லை. ஏன் தெரியுமா? ஆமா நான் சிரிக்கல. என்கிட்ட ஏசம் பிறக்கனால நான் சிரிக்கல. உங்களுடைய ஏசப்ப சரி கவனிங்க. அப்ப நல்ல பையன் கெட்டிக்காரன். சாரி என்னம்மா சிரிச்சிருக்கு சார். சரி அப்ப கவனிங்க. அதனால என்ன சொல்ற? எத்தனை பேரோட ஏசா வந்துட்டு இருக்காங்க? 400 பேர். 4 பேர் யாரை சந்திக்க வராங்க? யாக்கோபு சந்திக்க. இப்ப அடிக்கூட அவன் நல்லா இருக்கான், அமைதியா இருக்கான். இப்ப சந்திக்க போகும்போது இவன் பயப்படுவானா? பயப்பட மாட்டான். உடனே நினைச்சு ஆடு மாடு வேலைக்காரர்கள்லாம் கூட்டி ஒரு செட்டா பிரிக்கிறான். ஒரு செட்ல ஆடு மாடு ஒட்டகம் அதெல்லாம் பிரிச்சு ஒரு வேலைக்காரர் பிள்ளைகள், அடுத்த ஆடு மாடு கூட்டங்கள்லாம் லேயால் பிள்ளைங்க, அடுத்த ஆடு மாடு எல்லாம் வேலைக்காரெல்லாம் வச்சு வேலைக்கறிகள், அடுத்து ஆடு மாடு எல்லாம் வச்சு ராகில் இப்படி சொல்லி 3 4 2 அப்படி பிரிச்சு விட்டான். அடி வகுத்து எல்லாரும் போக சொல்லிட்டான். போகும்போது அவன் எதிர்த்து வரான். யுத்தத்துக்கு வந்தா வச்சுக்காங்கன்னா ஏசா வந்து ஒரு பகுதி தாக்கிட்டான்னா ஒரு பகுதி தானே அழியும். ஒரு இப்ப வேலைக்காரி பிள்ளைங்க அந்த அடுத்த வேலைக்காரி அதுதானே சாகும். அடுத்து தாக்குனா லேயால் அடி விடும். அடுத்து ஒரு வேலைக்காரி கூட்டம், அடுத்து இப்படி எல்லாம் தாக்கி வருவோம். அப்புறம் ராகி ரொம்ப நேசக்கு மரத்தி அழகா ரசிச்சுட்டு இருக்கிற ராகல் குடும்பம் தப்பிச்சுக்கலாம்னு நினைச்சானே நமக்கு தெரியல. இப்படி பிரிச்சு விடுறான். சொத்து சுகம் நம்ம பிள்ளைங்க கொஞ்சம் பிள்ளைங்க சேர்த்தா கொஞ்சம் பிள்ளைங்க படிச்சு விட முடியும் வச்சுட்டு நினைச்சிடான். அவங்க ஏசாக்கு நினைச்சிடான் மிருகங்களை அனுப்புறான். ஏசாக்கு நினைச்சிடான் மிருகங்களை அனுப்புறான். பரிசு பொருளை கொடுத்து விடுறான். சரிங்களா? பரிசு பொருளை நினைச்சிடான் கொடுத்து விடுறான். உடனே நினைச்சிடான் அவங்க அண்ணன் ஏசா நினைச்சுவாங்க. எதுக்காக கொடுத்து விட்டான்? அண்ணன் கையில வந்து நமக்கு தயவு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நினைச்சிடான். 200 வெள்ளாடுகள் 20 நல்ல கவனிங்க. 200 வெள்ளாடு 20 வெள்ளாட்டு கடா 200 கவனி தம்பி செம்மறி ஆடு 20 ஆட்டுக்கடா கொண்டா அடி நொறுக்கிடுவோம். கொண்டா பால் கொடுக்குற அந்த சிக்கெல்லாம் வந்துட்டு போயிருக்கான் பாத்துக்காங்க. பால் கொடுக்குற 30 ஒட்டகம் குட்டிகள் 40 கடாரி 10 காளைகள் 20 கோழிகை கழுதைகள் 10 கழுதை குட்டிகள் வேலைக்காரர் எல்லாத்தையும் வேலைக்காரர் கையில கொடுத்து எல்லாத்தையும் ஓட்டிக்கிட்டு போய் எனக்கு ஏசாக்கு பரிசு பொருள். ஏசா தானே கோபத்தில் வந்துட்டு இருக்கான். அவங்க கையில கொண்டு கொடுங்க. உன ஏசா பார்த்துட்டு நினைச்சுவா வாங்கி நினைச்சுவான். வேண்டாம் என்ன ஆண்டை நினைச்சு எனக்கு போதும், இது எனக்கே நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே வச்சுறான். கேட்கா நீ யாரு எங்கிருந்து வந்தா என்ன ஏன் கேட்கும்போது யாக்கோபுடையது. அவன் ஓட்டிட்டு போகும்போதும் கேட்கா நீ யாரு எங்கிருந்து வர என்னன்னா அது வந்து யாக்கோபுக்குரியது, உங்களுக்கு தான் யாக்கோபு வெகுமதியா கொடுத்தாருன்னு. இல்லை 2ஆம் உண்டு வேணாம்னு நினைச்சிடான். எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே இவன் நினைச்சிடான் ஏசா வந்துட்டாரு. வந்த உடனே நினைச்சுவான் யாக்கோபு வந்து சந்திக்கிறான். இல்ல இதெல்லாம் உமக்கு கொடுத்த பொருள் சொல்றான். யாக்கோபு பின்னால வந்துட்டு இருக்காங்க. யாக்கோபு நினைச்சான் யாக்கோபுன்னு ஒரு ஆற்று. சரியா? என்ன ஆறு? அந்த ஆற்று பேர் என்ன? யாப்போக்கு. அந்த ஆறு பேர் என்ன? யாப்போக்கு.
அந்த ஆற்றங்கரையில எல்லாத்தையும் அக்கறைப்படுத்திட்டு ஜெபம் பண்ணுவான். ஜெபம் பண்றான் சரிங்களா. அந்த ஆற்றை கடந்து யாப்போக்கு அந்த ஆற்றுக்கு அப்புறம் அக்கறை கடந்துட்டு எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டு அக்கறைக்கு போய் கவனிங்க ஜெபம் பண்றான். ஜெபம் பண்ணும்போது ஒரு புருஷன் வர்றாரு. அந்த புருஷன் தான் யாரு? இயேசு கிறிஸ்து. அந்த யாரு சந்திக்கிறாரு? செவா ஜோயல் உட்கார். யாக்கோபு ஜெபம் பண்ணாரா? யாக்கோபு எங்க போய் தனித்து ஜெபம் பண்ணாரு? யாக்கோபு எங்க போய் தனித்து ஜெபம் பண்ணாரு? என்ன ஆற்றுக்கு? யாப்போக்கு. யாப்போக்காது. அத கடந்து போய் நிச்சரா ஜெபம் பண்ணானா? ஆமாம். நீங்க ஜெபம் பண்ணா அங்க ஏசப்பா வருவாங்களா? என்ன ஆற்றை கடந்துட்டு ஜெபம் பண்ண சொல்லல. உங்க வீடுல ஜெபம் பண்ணா கவனிங்க எல்லாரும். சர்பத்து குடிச்ச மாதிரி இல்லாம குடிக்கல. தண்ணி குடிச்சு சட்னி நிறைய சோறு சாப்பிட்டு கறி குழம்பு உள்ள குவாப்பான் கோழி சத்தம் ஆடு சத்தம் பெருசாடு சத்தம் வேற கேக்குது. அது வேற தண்ணி வேற வேணுமா? சரி கவனிங்க. எங்க அப்பா மாதிரி வேலை செய்யறான். எங்க வேலை தாத்தா எங்க வேலை பார்த்து வேலை செய்யறாரு. அதே மாதிரி செய்யறான். கவனிங்க. அவன் உட்காந்து கவனிங்க. அப்ப கவனிங்க எல்லாரும் உட்காரியா அடிச்சு தம்பி போதும். அந்த தண்ணி நாசமாக்காது. குடிச்சிட்டு தர டம்ளரோட உள்ள விட அவன் கேன் தண்ணி அழுக்காயிரும். செவா போதும். ஐயா கேனுக்குள்ள வந்து விடக்கூடாது. அப்படி கீழே மண்ணா இருக்கும். சரியா கழுவி விடணும். மண்ணு விடக்கூடாது. சரி கவனிங்க எல்லாரும். ஜோயில போய் எல்லாம் கவனிப்பான். கூட்டாத இதற்கு இல்ல கேன்ல விடக்கூடாதுன்னு கீழே வச்சுட்டு வா. ஐயா கேன்ல விட்டா கீழே மண்ணு இருக்குதே. அப்ப இந்த டம்ளர்ல மண்ணு கேனுக்குள்ள போயிடும். அந்த சிண்டெக்ஸ் எல்லாம் கவனிங்க. அப்ப நினைச்சதா நம்ம வீடுல நீங்க ஜெபிக்கீங்களா? அதே மாதிரி படிச்சுட்டு இருந்தா படிக்கணும் ஹோம்ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிச்சுட்டு ஜெபம் பண்றீங்களா? இல்ல பண்ண மாட்டோம். நாடகம் பாப்போம். நாடகம் பாப்பீங்களா? விளையாண்டு வந்து அதுக்கப்புறம் எல்லாம் விளையாண்டு முடிச்சுட்டு படிப்பீங்களா? ஜெபம் பண்ணுவீங்களா? பைபிள் வாசிப்பீங்களா? ஜெபம் பண்ணுவீங்களா? பைபிள் வாசி அதை மட்டும் சரி பைபிள் வாசிப்பீங்களா? ஜெபம் பண்ணுவீங்களா? பண்ணல. யாக்கோபு ஜெபம் பண்ணாரா? அப்ப அவர் ஏசப்பா வந்தாரா? உங்க ஜெபத்துக்கு ஏசப்பா வருவாரா? நீங்க ஜெபம் பண்ணதானே வருவாரு. ஜெபம் பண்ணிருக்கீங்களா? இன்னைக்கு எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணீங்க? 7 மணில இருந்து 9:30 வரைக்கும். அது சர்ச்சில். சர்ச்சு ஜெபம் இல்ல, தனி ஜெபத்தை கேட்கும். சர்ச்சில தானே? வீட்டுல பண்ணவே இல்ல. தனி ஜெபம். நைட் எப்ப பண்ணுவீங்க? வீட்டுல நைட் ஒரு தூங்கும்போது பண்ணுவீங்க. நீங்க தனி ஜெபம் பண்ணுவீங்களா? குடும்ப ஜெபம் பண்ணுவீங்களா? எவ்வளவு நேரம்? நான் எசபாயினி பாதுகாத்துக்கலாம் வந்து தூங்கிடுவேன். எசபாயினி பாதுகாத்துக்கலாம் 1 செகண்ட் fraction of second ஜெபம். சரி அப்ப இவன் நினைச்சான் யாக்கோபு பிரச்சனையில பயங்கர கஷ்டத்துல பொண்டாட்டி பிள்ளைங்க சொத்து சொத்துன்னு அடிஞ்சிரு பயந்து பீதியில நடுக்கத்துல இப்ப இதுதான் நடந்துட்டு இருக்கா. சண்டை நடக்கா? எங்க சண்டை நடக்கு? சண்டை நடக்கா? என்ன பண்றாங்க? போர் என்ன நடக்கு? யுத்தத்துல என்ன பண்றாங்க? ஜோயல் உட்காரு. கண்டிப்பா சேட்டை பண்றவங்க ஏசப்ப பாத்துக்கிடுவாங்க. சரியா? சரி கவனிங்க. இப்ப ஏமா கவனி. அப்ப யாக்கோபு ஜெபம் பண்ணும்போது ஏசப்பா வந்தாரு. அப்ப நீங்க ஜெபம் பண்ணா ஏசப்பா வருவாரு. நீங்க ஜெபம் பண்ணா ஏசப்பா வர மாட்டாரு. பேசுவாரு. ஜெபம் பண்ணி கேட்கணும். எல்லா பிரச்சனை வியாதி பலகணும் தேவைகள் மட்டுமே ஜெபம் பண்ணணும். ஏசப்பா வருவார். சரிங்களா? அப்ப அவன் ஜெபிக்கிறான் பயந்து. இப்ப ஏசப்பா வந்து என்ன செய்றாரு? பொழுது விடிய போது என்னை விட்டு நான் போறேன் பாரு. நீ என்ன கேட்கறான்? என்ன ஆசீர்வதித்தால் வழி உண்மை விடேன். ஜெபிக்கான். அவனுக்கு என்ன ஆசீர்வாதம் இல்ல? சமாதானம் நிம்மதி இல்ல. இல்லைங்க அவனுக்கு எல்லாமே இருக்கு. ஆடு மாடு ஒட்டகம் மனைவிகள் வேலைக்காரிகள் ஒட்டகம் செம்மறி கடாக்கள் எல்லாம் கழுத இருக்கு எல்லாம் இருக்குது. அப்ப சொத்துல இப்ப ஆடு மாடு வளர்க்கறவங்க பணக்காரங்களா இல்லையா?
அப்ப அவ்வளவு 200 பரிசு பொருளையே கொடுத்து விடுறான். அப்ப அவன் எத்தனை ஆயிரக்கணக்கான ஒட்டகத்தையும் ஆயிரக்கணக்கான வெள்ளாடு செம்மறியாடு வச்சிருந்த பணக்காரன் தானே. வேலைக்காரி நம்ம என்ன நினைச்சுவோம், நம்மளே தூத்தி நம்மளே சாணி எழுதி நம்மளே ஆட்டோவில் தள்ளி நம்மளே கழுவி விட்டு விட்டு நினைச்சுவோம். அவன் வேலைக்காரி வச்சு பாக்குறான். அப்படிதானே? எதுக்கு? மாடுகள் ஆடுகள் மேய்க்கிறதுக்கு, அதை சுத்தப்படுத்துறதுக்கு வேலைக்காரன் பணக்காரனே இல்லையா? அப்ப எதுக்கு ஆண்டுட்டு ஆசிரியங்கன்னு சொன்னா கவனிங்க. பங்களால ஃப்ரிட்ஜில பைக்ல அதுக்காகவா? இல்ல சமாதானம் நிம்மதி இல்ல. உங்க வீட்டுல வாஷிங் மிஷினும் பைக்கை விட அதிகமான வசதி அவங்க வீட்டுல இருக்கு. அப்படி அந்த நாட்டுல என்ன வாகனமோ அது இருக்கு. அப்படிதானே? ஒட்டக ஒரு வாகனம், அப்படிதானே? கழுத ஒரு வாகனம், அப்படிதானே? ஏசப்ப கழுத தானே வந்தாரு வாகனம். அப்ப அதுல எழுச்சி இருந்துச்சு. அப்ப அவன் என்ன பண்றான்? என்ன ஆசீர்வாதம் சொல்ல மாட்டான். என்ன ஆசீர்வாதம்? சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, நிம்மதி இல்ல, எல்லாம் இருக்கு, எல்லாத்தையும் இழந்துருவோம்னு சொல்லி பயப்படுறான். இப்போ ஒரு பூமி அதிர்ச்சி வந்துச்சு வச்சுக்காங்களேன், சுனாமி வந்துச்சு, அடிச்சு நொறுக்கிட்டு எல்லாம் விட்டு தவிடு பொடி ஆக்கிட்டு போச்சா? நீங்களும் பிறக்கல, அப்படிதானே? ஆமா. அப்ப எல்லாத்தையும் நீங்க பாக்கல, எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி இழுத்துட்டு போயிரும். அப்ப நம்ம பார்த்து வாங்கின பொருள், பார்த்து வாங்கின ஃப்ரிட்ஜ், சோஃபா எல்லாமே அடிச்சு நொறுக்கிறோம். சரி கவனிங்க. இப்போ இது பாத்தீங்களா, எனது இந்த மலை சுனாமி, வேற என்ன சொல்லணும், பூமி எதிர்ச்சி வருது. பூமி எதிர்ச்சி வந்து ஒரே பெரிய 32 மாடி கட்டடம், 40 மாடி கட்டடம் உடஞ்சி நொறுங்கி கீழே அப்படி கீழே பூமி வானத்தை வாயிட்டு குழப்பம் அப்படி உள்ள போயிடும். நேரமாகி கீழே வந்துடும். அப்படிதானே? பார்த்து நினைச்சு அரடி நிலத்துக்கு சண்டை போட்டு மண்டையை உடைச்சி சொத்து தகராறு வந்து போலீஸ் கேஸ் ஆச்சு. அடி பூட்டி கல்லடி மண்ணடிலாம் பட்டு அதுக்கு வீட்டை கட்டி அழகான வாஷிங் மிஷின், அழகான சோஃபா, இது நல்லா இருக்கு, அது சூப்பரா இருக்கு, இந்த டிவி அழகா இருக்கு, இந்த பைக் நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு. சுனாமிக்கும் தாங்காது, வெள்ளம் வந்தாலும் தாங்காது, பூமி எதிர்ச்சி வந்தாலும் தாங்காது. இப்ப குண்டு போட்டு அடி தகர்க்கிறான். எத்தனை மாடி கட்டணம்லாம் நொறுங்குதுல, உயிர் படைச்சு ஓடுறாங்களா சொல்றாங்க. ஒருத்தன் குண்டு சத்தம் கேட்கு, சைரன் சவுண்டு கேட்டுட்டே இருக்கான் சுத்தி. அப்போ அதான் எங்கெங்க போலீஸ் இது சைரன் அடிச்சுக்கிட்டு போகிறது, மக்கள் இருந்தால் அந்த இடத்த விட்டு நழுங்க குண்டு போடாங்கன்னு அறிவிப்பாங்க. ஓட முடிஞ்சதுன்னு ஓட முடியும். நோய்பட்டவன், வியாதிப்பட்டவன், பையன்பட்டவன், வயசானவன் எங்கே ஓட முடியும்? விழுந்து அடிப்பட்டு அதுக்கு மூச்சு அடிச்சு செத்துட்டு பிறகு முக்கிட்டு தான் ஓடுவாங்க. அந்த சாவு துச்சமாயிட்டு, அப்படிதானே? படைக்கட்டா போகிறோம். அப்போ பாருங்க, அப்போ நம்ம எப்படிப்பட்ட உலகத்தில் வந்து ஒரு மோசமான உலகத்துல தான் வந்துட்டு இருக்கோம். நம்ம எண்ணத்தை பார்த்து வாங்கி ஒன்றுமே செய்ய முடியாது, எல்லாமே நான் போயிடுவோம். அதே மாதிரி தான் யாக்கோபுக்கு பிரச்சனை. அந்த நேரத்தில் நினைச்சேன், எனக்கு சமாதானம் வேணும், சந்தோஷம் வேணும், எனக்கு சொத்து சரி மனைவி பிள்ளைல அழிஞ்சிடக்கூடாது அப்படின்னு ஆண்டுட்டு எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதினா. நம்ம ஆசீர்வதினா வீடு வாசல் சொத்து, வீட்டு மேலே வீடு ஹெலிகாப்டரு, அது வாங்கணும் இது வாங்கணும், இப்படி தானே பிரசவம் பண்ணுவாங்க நிறைய பேர். அதை விட நம்ம நிம்மதி சந்தோஷம் பெரிய ஆசீர்வாதம். இருக்கிற பணத்தை இழந்து விடாம, இருக்கிற சுகத்தை இழந்து விடாம, நம்ம இருக்கிறதே பெரிய ஆசீர்வாதம். அதுக்காக ஜோமனை ஏசப்ப ஆசீர்வதிச்சாரா, அவனை ஆசீர்வதிச்சாரா? பேர் இனிமே என்ன பேருனாரு? என் பேர் கேட்டாரு யாக்கோபுனா. இவன் பேர் யாக்கோபு கிடையாது, எனக்கு என்ன பேரா? இஸ்ரவேல் என்று சொன்னான். என்ன பேரு? இஸ்ரவேல் என்று சொல்லி யாக்கோபை தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிச்சு. அவன் சொன்னா, முகமுகமாய் நான் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். அந்த ஸ்தலத்துக்கு பேர் என்ன? அவர் யாக்கோபுடைய தொடை சேர்ந்து நரம்பை தொட்டபடியால் இஸ்ரவேலுக்கு இந்நாள் வரைக்கும் தொடை சேர்ந்து நரம்பை புசிக்கிறது இல்லை. அவர் தொட நரம்பை உடம்படிக்கப்பட்டாங்க தொடையில வச்சு. அதனால அந்த நரம்பு சுளுக்கு ஏற்பட்டதுனால இன்னைக்கு வரைக்கும் தொடை சந்து நரம்புலாம் நினைச்ச மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. அது மனுஷன் இல்லை, ஆடு மாடு நம்ம கறி சாப்பிட்றோம்னா அது சரி. அதுக்கு என்ன பேர் விட்டாங்க? இயேசு கிறிஸ்து சந்திக்கிறது என்ன ஆற்றை கடந்து போய் ஜெபம் பண்ணணும். யாப்போக்கு மனைவி ஆடு மாடு மிருகங்கள் வேலைக்காரனா செட்டு எல்லாம் உட்காரிச்சு அமைதியாக ஜெபம் பண்ணிட்டு வந்து தனி ஜெபத்துக்கு இந்த மாதிரிலாம் ஓடி அங்கே ப்ளேன் எடுப்பாங்க, இங்கே ப்ளேன் எடுப்பாங்க, அங்கே வந்து என்ன கன்வென்ஷன் எடுப்பாங்க. டிக்கெட் போடுங்க, ட்ரெயின் டிக்கெட் போடுங்க, ஃப்ளைட் டிக்கெட் போடுங்க, எல்லா பக்கம் போறீங்க. ஏசப்பா உங்களோட பேசுறாரா? உங்களோட ஏசப்பா பேசுறாரா? ஏசப்பா பாக்கீங்களா? நீங்க ஜோமனா உங்க ஜபத்துக்கு பதில் கிடைக்கா? யாராவது தனி ஜபம் பண்றீங்களா? சரிங்களா? ஏசப்பட்ட தனியா உட்காந்து 1-2 இருக்கும். சரி கவனிங்க, நான் கேட்பேன், எல்லா ஆட்சி கடந்து போனோம். சரிங்களா? அவன் என்ன ஜெபம்? கூட்டு ஜெபமா தனி ஜெபமா? அந்த ஜெபத்துக்கு ஏசப்பா வந்தாரா? தூதர்கள். நான் ஒரு क्वेश्चन கேட்கேன். தூதர்களை சந்திச்சார்ல, அந்த இடத்தோட பேர் என்ன?
தெரியாது தூதர்கள் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. 11 தூதர்கள். மக்னாயிம் அதோட அர்த்தம் என்ன? தேவனுடைய சேனை. சரி, correct. சரி, வேற எத்தனை பிள்ளைங்க? 4 பொண்டாட்டி. 11 தான். ஆனா அப்ப இன்னொரு பிள்ளைங்க போற வழியில தான் பிறப்பான். சரியா? சரி, அடுத்து வந்து பிறக்கல, அந்த பிள்ளை பிறக்கல, அடுத்த சாப்டர்ல தான் வரும். சரி, யாரை சந்திக்க போறாங்க? சரி, யாரு பிறக்கிறா ஏசாவை சந்திக்க? ஏசா எத்தனை பேரோட புறப்பட்டு வந்தான்? இவன் என்ன கொடுத்தான் ஏசாக்கு? ப்ளீஸ் பண்ணி நல்லா ஆண்டுதான் ஏசு கிறிஸ்து என்ன கேட்டான்? என்ன கேட்டான்? யாக்கோபு ஜெபம் பண்ணும்போது என்ன கேட்டான்? என்ன கேட்டாரு? சமாதானம். சரி, ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிச்சாங்க. அம்மா போக விடேன்னு சொன்னார்ல. என்னடா என்ன பண்ணட்டா போக விடேன்னு சொன்னாரு? நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். போக விடேன். அப்ப ஏசப்பனுக்கு என்ன பேர் இட்டாரு? யாக்கோபுங்கிற பேரை எடுத்துட்டு இஸ்ரவேல். இஸ்ரவேல் நாடு இருக்கா? இஸ்ரவேல் நாடு இப்ப இருக்கா? ஆமா. 10 செகண்ட் போலாம். ஃபர்ஸ்ட் போணுமே. அண்டவராக இயேசுவே உமக்கு நன்றி. வந்து எல்லா பிள்ளைகளும் ஆஸ்வதிங்க. மட்டும் மாத கிளாஸ் விளையாண்டு கவனிக்க கிருபை பாராட்டினீங்க. அந்த பிள்ளைங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு ஒழுங்கு ஏற்பட கிருபை செய்யுங்க. ஒழுங்கினத்தை மாற்றி கொடுங்க. ஒரு கிளாஸ்ல மிஸ் கம்பெடுத்து அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா நாங்க அப்படி அடிக்கக்கூடாதுன்னு ஒரே காரணத்தினாலதான் அப்போ அது ஜாலியா இருக்கட்டும் அப்படின்னு கொண்டு போறேன். ஏசப்பா அந்த பிள்ளைங்களுக்கு கத்த மேல பயம் நடுக்கம் திகில் உண்டாகட்டும். ஏசு ஆண்டவர் அவர் பயங்கரமானவர். அவர் கொடுக்குற மரியாதை கணத்தை கொடுக்கணும். ஆண்டவரை ஒழுங்கா நம்ம பாடத்தை கத்துக்கிடணும். எங்களோட உணர்ந்துக்குள்ள கிருபை பாராட்டுங்க. ஆசீர்வதிங்க. தேவன் நம்ம மகிமைப்படட்டும். கேட்ட வார்த்தைகள் கதைகளும் வசனங்கள் 30, 60, 100 பலன் கொடுக்க கிருபை பாராட்டுங்க. எங்களுக்கு பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆஸ்வதிங்க. தேவன் நம்ம மகிமைப்படட்டும். ஆஸ்வதிங்க. எக்ஸாம்களை கடந்து எழுதுங்க. நிறைய மார்க்ஸ் பார்க்கணும். கிருபை செய்யுங்க. ஹையர் ஸ்டடி கூட என்னென்ன குரூப் எடுக்கணும், என்ன படிக்கணும், சுத்தமதியமான படிக்க கிருபை பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்துவை நாம ஜெபிக்கிறோம். ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல மறவாதே. ஆமென். அல்லேலூயா.